டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு காதல் என்ற போர்வையில் பூங்கா கடற்கரை சுற்றுவது நன்மதிப்பை குறைக்கும் என்ற தலைப்பில் உள்ளத்தில் இருந்து தோன்றும் விருப்பம் காதல் என்றால் இயல்பாகவே பேணலாம். பூங்கா கடற்கரை சுற்றி அதனை பலப்படுத்த வேண்டி வராது, மாறாக நட்பெயரை இழக்க வேண்டி வரும் என்பதை விளக்க விரும்புகிறேன். இது இன்று சமூக பிரச்சனையாக இருக்கிறது. அவை அப்பா அம்மான்ற காலத்துல காதல் இருக்கவில்லையா? அதற்கு முந்தின இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல இன்னும் காதல் இருக்கவில்லையாண்டா இருக்கு. ஏன் இந்த மேற்கத்திய நாட்டு பழக்க வழக்கங்களை இங்கு நாங்க பயன்படுத்த வேண்டி இருக்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அவை நல்ல காதலுக்கு எப்படி காதலை சொல்ல போகிறோம்? காதலிக்கிறேன் என்று சொல்லாமே காதல் இருந்திருக்கு, கல்யாணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஐ லவ் யூ சொல்லாமே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களோட விருப்பம் மற்றவரோட விருப்பம் ரெண்டும் பொருந்துகிறது. விருப்பங்கள் பொருந்துகிறதால உள்ள ரெண்டும் வேறுபட்ட உள்ளமாக இருந்தால் ஒரே உள்ளமாக வருது. உடல்தான் ரெண்டு உடல், ஆனா உள்ளம் ஒன்று. ஆகவே அந்த உள்ள பொருத்தம் தான் காதல். அப்போ உள்ள பொருத்தம் இருக்கும்போது நான் வீட்டில் இருந்து டெலிஃபோன்ல மெசேஜ் போட்டாலும் ஆஃபீஸில் இருக்கிற கணவர் விரும்புவார், அல்லது வீட்டில் இருக்கிற மனைவி நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எதுன்னு சொன்னால் விரும்புவார். நான் பூங்காவுக்கு போக தேவையில்லை, அல்லது கடற்கரை போக தேவையில்லை. பூங்கா அதாவது சின்ன சிறுசுகளை நாங்கள் கொண்டு போய் மகிழ்விப்பதற்குரிய இடமாக கருதலாம். கடற்கரை சிறுசுகளை கூட்டிக் கொண்டு போய் இதுதான் கடல், இதுதான் வலை, இதுதான் மீன் பிடிக்கிறது, இதுதான் போட்ல போடுறது, இங்கே சிப்பி சோகி பொறுக்கிறோம் ஏதென்று பிள்ளைகளுக்கு ஒரு அறிவூட்டும் பின்புலமாக பூங்காவையும் கடற்கரையும் பயன்படுத்தலாம். ஆகவே நாகரிகமற்ற செயலில் நாங்கள் இணையர்கள் என்று சொல்லியோ இணையப்பூர்வம் என்று சொல்லியோ கூடுவதை நன்மதிப்பை தராது. இவர்கள் இப்படியான சூழல் பொது இடங்களில் வந்து நிற்பதே கவலைக்கிடம் என்று சில பெற்றோர்கள் சமூகத்தில் உரையாடி இருக்கிறார்கள். அவை காதல் வேண்டும், அது எங்கிருந்து காதலிக்கிறேன் சொல்லாமே ஐ லவ் யூ என்று சொல்லாமே காதலித்தார்கள். அவை இனது அலுவலகத்தில் வேலை செய்திருக்கிறார்கள் 15 வருஷம் முதல். இருவரும் ஒருவர் என்ன விருப்பமோ அவளால் செய்து டீ போடுறதா சாப்பாடு போடுறதா சகல வேலையும் அவற்றை வேலையை நான் செய்தார். அப்போ கடைசியாக பார்த்தா எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பொருத்தம் இருக்காது, குறிப்பு பாகத்தில் செய்து என்று எழுதிவிட்டு கட்டிவிட்டு அவர்கள் இப்போ நல்லா இருக்கு. அவை காதல் என்பது வெறும் பேச்சா இருக்கலாம், உள்ள பொருத்தம் தான் முக்கியமாக கருதப்படுது. உள்ள பொருத்தம் முக்கியமாக கருதப்படும் போது ஊருலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்த தேவை. அது திருமணம் முடிஞ்சவனே எல்லாருக்கும் தெரிய வரும். 18 வருஷம் காலிச்சோ 25 வருஷம் காலிச்சோ திருமணம் ஆயிட்டு. ஆகவே சமூக இடங்களில் பொது இடங்களில் நாங்கள் நன்மதிப்பை எம்மாலே இழக்கக்கூடாது என்பதை நினைவூட்டுவதற்காக இந்த சிந்தனை முன்வைக்கிறேன். ஆகவே நன்மதிப்பை பேண வேண்டும் என்றால் நாங்கள் உள்ளங்கள் உரசிக்கொள்வதால விருப்பங்கள் இணைஞ்சு கொள்வதால காதல் வரும். அதனை அகவய ரீதியாக பேணுவதன் ஊடாக புறவ சூழல்ல நாங்கள் வெளிப்படுத்த திருமணத்தின் பின் வெளிப்படுத்துவதன் ஊடாகவும் நட்பண்பு பேணப்பட்ட நல்ல இணையர்களாகவும் நல்ல காதல்களாகவும் நல்ல மனித குலத்தில் பிறந்தவர்களாகவும் எங்களுடைய நன்மதிப்பை போன வாய்ப்பு ஏற்படுவதை கூறிக்கொண்டு அவை நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களாக இருக்க நல்வழியை பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.